அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெஜ் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 ஸ்பூன் நான் வந்து சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதிலே 2 பச்சை மிளகாய், 1/2 கப்பு தேங்காய் போட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேங்க. அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 100 கிராம் எண்ணெய் போட்டிருக்கேங்க. ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். 1 கப்பு வெங்காயம் 2 தக்காளி நறுக்கி போட்டிருக்கேங்க. அதுவும் நல்லா வதங்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், மல்லி மிளகாய் சேர்த்து அரைச்சி தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து கடைசியாக ஒரு உருளைக்கிழங்கு 2 வச்சுருக்கேங்க. அதையும் வெட்டி போட்டிருக்கேன். 1 கப்பு நான் வந்து பச்சை பட்டாணி போட்டு மல்லி புதினா கருவேப்பிலெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலா ஊற்றிடலாம். பாருங்கள், நம்ம போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றி பட்டாணி வேகிற அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு போகிறோங்க. பாருங்கள், 3 விசில் விட்டு எடுத்துகிட்டா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. சப்பாத்தி பூரிக்கெல்லாம் அவ்வளோ தூரம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஹோட்டல் சுவையை மிஞ்சிடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்றைக்கி நான் சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.